பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த உச்சம் பெறுகின்ற நேரம். குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம், எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த புதுமை புத்தாண்டு 2026 என்னென்ன கொடுக்க போகுது? நல்ல விஷயங்கள் வருமா? அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை, கீழ்மட்டத்துக்கு சென்றால் திரும்பியும் வருவாங்க. யாரானா விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று கொடுத்துருக்காங்க. அவங்க தான் மறைபொருள், நானின் கூட சொல்லுவேன். அதாவது நீதிமான் எல்லாமே அவங்க தப்பு பண்ணா ஏற்றுக்குவாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா தவறுகள் அனைத்தும் தெரிந்தவர்களும் அவர்களே, புண்ணியம் தருகின்றவரும் அவர்களே, நாணத்தை தருவரும் அவங்களே. ஒரு மனிதனுக்கு தேவையான குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை அனைத்தையுமே பெறுகின்ற யாரான விருச்சிக ராசி ஒரு ஆள் இருந்தால் போதும். நன்மையும் உண்டு, சில சங்கடங்களும் உண்டு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா கோபதாபம் என்பது அவங்களுடன் பிறந்தது. செவ்வாய் ஆதிக்கத்துக்குட்பட்டு வராங்க. இந்த 2026 ஜூன் வரைக்கும், மார்ச்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்வது ஜென்மத்துக்கு இணையான சனி என்று சொல்லுவாங்க. இந்த 1, 5, 9 மூன்றுமே ஜென்மத்துக்கு இணையான சனி. என்னன்னா அடுத்தவருடைய பிரச்சனைகளை தீர்க்குகின்ற காலமாகவும், புத்திரத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு சங்கடம் என்று சொன்னால் முதல் ஆரம்பமே நம்மளுக்கு என்னன்னா பிள்ளைகள் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன். அவங்களுக்கு இந்த ஜூன் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றுகின்ற காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்தவே முடியாது. இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கலைங்க, விருச்சிக ராசிக்காரன் இது மாதிரி நல்லா இருந்தது நான் பார்க்கலன்னா, இனி நோய் சார்ந்த விஷயங்களில் இருந்து விடுபட்டு வெளியே வருவாங்க. தன் வேலையை தானே செய்து கொண்டு கொள்ள அளவுக்கு நம்மளுக்கு உயர் மதிப்புகள் கிடைக்கிற அளவுக்கு அந்த நோயாகட்டும், அவங்களுடைய வேலைத்தன்மைகளாகட்டும், வருமானமாகட்டும், குடும்பமாகட்டும், குழந்தையாகட்டும், திருமணம், என்னென்ன விஷயங்கள் தடைகள் இருந்ததோ, என்னென்ன விஷயத்துல நாம பின்தங்கி போயிருந்தோமோ எல்லாத்துலேயும் மேற்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். 2026 ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சுங்க. ஏன்னா ஆண்டு கிரகங்களை வைத்து தான் நாம் ஆண்டு பலாபலனை நம்ம கொடுக்க முடியும். அந்த 5ஆம் இடத்துக்கு சுபருடைய பார்வை ஜூனுக்கு அப்புறம் நம்ம மார்ச்சிலே கிடைச்சிடும், நான் இல்லைன்னே சொல்ல. ஜூனுக்கு அப்புறம் அது முழுமதியாக கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் வெளியூர்ல இருந்தவங்களா சொந்த வீட்டுக்கு வர்றது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களா சொந்த வீட்டுக்கு வர்றது, பூர்வீகத்தை வந்து பார்த்துட்டு போறது, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை பாக்கியம், நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. ரொம்ப ஷார்ப்பாக வந்து பெண் பிள்ளைகளாக அதிகமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியம் பெண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால பயப்படணும் அவசியமே இல்லை. குழந்தையே இல்லாத இருந்திருந்த தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். மனசுல இருந்து வந்த மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, உடம்புல இருந்த மகிழ்ச்சி போயிடுச்சு, உடம்புல இருந்த தெம்பு போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் போனதெல்லாம் திரும்பி பெறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது 2026 முழுசா இருக்கும். மனசுக்கு தேவையான அளவுக்கு பாக்கியத்தை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல அவர் சென்று உச்சம் அடைவார்.
என்னன்னா தந்தையார் உறவுகள் யாருனாம் இருந்தாலும் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தந்தை உறவு, தந்தை சார்ந்த உறவுகளும் அவங்க அக்கறை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. ஏன்னா அந்த நேரத்தில் அதுக்கு சங்கடத்தையும், ஏன்னா உச்சம் பெறுகின்றார் அங்கே குரு பகவான், நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதனால அவரே தான் 5ஆம் அதிபதியும் வராரு. அப்போ 2 என்பது தொழில், 2 என்பது குடும்பம். இந்த நேரத்தில் அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துங்க. வருமானத்துக்கு குறை இருக்காது, வருமானம் வெல்லும், வருமானம் அள்ளி கொடுக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தை கிடையாது. ஐயா திடீர் செல்வங்கள் வந்து வாரி வழங்கும். உடல் நலத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், இதய பிரச்சனை ஆகட்டும், இது வரைக்கும் யாருன்னா சந்திச்சிருந்தாங்கன்னா மாற்று ஏற்பாடோட திருப்பி அவங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் 11 வருஷம் ஆகுது, 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. விருச்சிக ராசிக்காரங்க சரியாவே இல்லை. இந்த ஆண்டு அவங்க நிலைகளை திருப்பி மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டுகளாக அமைய போது 2026 புதுமை புத்தாண்டு என்றே சொல்லுவேன். ஜூன் மாதம் வரைக்கும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன அக்கறைகள் எடுத்துக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் அக்கறை தேவை. இந்த சந்திரன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க. கடகம் சார்ந்த விஷயம், சந்திரன் என்று சொன்னாலே கடகராசி சொல்லும். அப்போ என்னன்னா, நாம திருமலை திருப்பதிக்கு சென்று வருவது, சந்திர தரிசனத்தை நாம் காணுவது, நம்மளுக்கு வளர்பிறை வருகின்ற காலங்களில் சந்திர தரிசனம் பார்க்கறது. ஏன்னா ஜீவன கர்மா பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானமே அதான். நம்ம அந்த இடத்துல தான் நீச்சகதியை பெறுகிறோம். ராசிநாதன் அங்கே நீச்சகதி பெறார், அங்கே உச்சம் பெற்று நம்ம பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். அப்போ இது வரைக்கும் ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருந்தாங்கன்னா கிரகங்கள் இப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும், செல்வம் அதிகரிக்கும். ஓடி போனவங்க 9 குருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓடி போனவருக்கு இல்லை, ஓடி என்று சொல்லக்கூடிய ஓட்டத்தை தருகின்ற ஆண்டுகளில் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் அவருக்கு குருவின் உச்சத்தின் பார்வையாக அவர் எல்லாமே கிடைக்கும். அவருடைய பார்வை அந்த 5 என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் வரைக்கும் போகும். அந்த அறிவு சார்ந்த இடம், அந்த குலதெய்வத்தின் அருள், இதை மட்டும் நீங்க ஃபில்லப் பண்ணுங்க. குலதெய்வத்தின் அருள் கெட்டக்கூடிய காலம் என்று இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு குலதெய்வமே யாரும் என்றும் தெரியவில்லை என்று சொன்னவருக்கு கூட குலதெய்வத்தை காட்சி கொடுக்கக்கூடிய இடமாக இந்த 2026 இருக்கும். குலம் தழைக்கும், திருப்பியும் நம்ம வீட்டுக்கு வாரிசு வருகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. வாரிசு இல்லாதவருக்கு வாரிசு பாக்கியம் உண்டு சொல்றேன். நான் பேரம்பேத்தி கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்க போகுது. திரும்பி இன்னொரு உறவுகள் உற்பத்தி ஆகும். தனக்கான ஜீவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளுக்காக அழுவணும் ஒரு ஆள் வேணும் இல்லை, அதுக்கான ஜீவன்லாம் நம்மளுக்கு பிறக்க போகுது. நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யறதுக்கான ஆள்ல வரப்போறாரு. அதனால பயம் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இது வந்த பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு இந்த காதல் அது முக்கியமான அந்த தருணம் என்று சொல்லுவோம். பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கைகூடவில்லை என்றால் இனி கைகூடக்கூடிய காலமாக மாறும். என்னால் வீட்டில் சொல்ல முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை, இந்த ஆண்டு தைரியம் அதிகரிக்கும். நாமல் சப்போர்ட் பண்ணலனாலும் இனிமேல் நம்மளை சுற்றுகிறவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் ஏற்படும். தன்னை சூழ்நிலையும் தன்னையும் பதப்படுத்தும் என்று சொல்றால் போல இந்த காலம் உங்களுக்கு நல்லது கொடுக்குன்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குன்னா கொடுக்கும். இந்த தொந்தரவான காலத்தை ஓராண்டுகள் அனுபவிச்சுட்டாங்க. இனி நன்மையை மட்டுமே நடைபெற போகுது. திருமணம், குழந்தை, வேலை வாய்ப்பு, அரசாங்க பதவி, அரசியல் பதவி, பெரிய ஜட்ஜு மாதிரி போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு தலைமை, ஆன்மீக பயணங்கள், இது மாதிரி விஷயங்கள் அனைத்திலும் ஆன்மீக பொறுப்பாளராக நிறைய பேர்லாம் மாறத்துக்கான வாய்ப்பு எல்லாம் நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போஸ்டிங் செயலாக்கம். முக்கியமாக இந்த பேங்க் உத்தியோகம், ஆடிட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி ப்ரொமோஷனோட வேலை. படிச்சுட்டு நான் சும்மா இருக்கேன், சிஏ படிச்சுட்டு சும்மா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அரசாங்க தரப்புக்காக வேலை செய்துட்டு இருக்கோம். வெளியூர் வெளி வர்த்தகத்தை பார்க்கக்கூடிய தலைமையெல்லாம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் என்று சொன்னால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்க தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நல்ல சூழ்நிலையெல்லாம் கிடைக்க போகுது. இறையருள் கிட்டும், திருவருள் கெட்ட போது பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கறதுக்கான காலம். தங்கம் முதல் கொண்டு இது வரைக்கும் வாங்க முடியாமல் இருந்தாலும் தங்கத்தை வாங்கி விற்கிறதுக்கான போஸ்டிங்லாம் கிடைக்கும். அது மாதிரி கடையிலெல்லாம் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் கிடைப்போது. நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.